அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சுஜாதா பாலசுப்ரமணியம் அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு இருள் போக்கும் அருள். அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்மா, வாழ்க வளமுடன்மா. கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்மா. முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க வந்து கிளாஸ் எடுக்க ஒத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயமா. மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாமா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எல்லோருக்கும் தீபத் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் அண்ணாமலையாரின் அருளாசிகளும் உண்ணாமலை அம்மையின் அருளாசிகளும் அவர்களது எல்லோருடைய குடும்பங்களும் மேன்மையுறுவதற்காக, வளம் பெறுவதற்காக அவர் ஆசிகளை அழகாக சுவீகரித்துக் கொண்டு வாழ்வில் எல்லாவித மேன்மைகளும் அடைய வேண்டும் என்று அவர்களை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இருள் நீங்கி ஒளி பெற்று உள்ளம் தெளிந்து ஒளி பரவி வாழ்வில் எல்லாவித மேன்மைகளையும் அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல் வாய்ப்பை வழங்கிய சிவ அன்பே சிவம் இந்த சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சிவ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து பங்கு கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களையும் நானும் வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. பிரார்த்தனையோடு துவங்குவோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கிக் கொள்வோம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களை, துர்கா லட்சுமி சரஸ்வதியை, விநாயகப் பெருமானை, முருகப் பெருமானை வணங்கிக் கொண்டு அகத்தியர் தொடங்கி வழி வழியாக வந்த எல்லா மகான்கள், ஞானிகள், சித்த புருஷர்கள், குருமார்கள், ஆச்சாரியா பெருமக்கள் என்று எல்லோருக்கும் நமது நன்றியும் தெரிவித்துக் கொண்டு பஞ்சபூதங்கள், நவ கிரகங்கள், 12 ராசி மண்டலங்கள், 27 நட்சத்திரங்கள், அஷ்டதிக் பாலகர்கள், சப்த கண்ணியர்கள், சப்த ரிஷிகள், சப்த ரிஷி மண்டலங்கள், 33 கோடி தேவர்கள், அதி தேவதைகள் எல்லோரையும் வணங்கிக் கொண்டு எல்லா நற்சக்திகளையும் நமது உடலோடும் உயிரோடும் இணைத்துக் கொண்டு நமது தாய் தந்தையை வணங்கிக் கொள்வோம். முன்னோர்கள், மூதாதையர்கள், குலதெய்வங்களை வணங்கிக் கொள்வோம். நமது காவல் தெய்வத்தையும் வணங்கிக் கொள்வோம். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, இப்பிறவிகளிலோ முற்பிறவிகளிலோ நம்மோடு தொடர்பு கொண்ட ஆன்மாக்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் நம்மாலும் நமது குடும்பத்தாராலும் ஏற்பட்ட ஆறா காயங்களுக்காக மன்னிப்பை யாசிப்போம். தயவு கூர்ந்து எங்களை மன்னித்து விடுவித்து விடுங்கள். அதே போல் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் இழைத்த ஆறா காயங்களை நான் மன்னிக்கிறேன், மறக்கிறேன், விடுவிக்கிறேன், மன்னிக்கிறேன், மறக்கிறேன், விடுவிக்கிறேன், மன்னிக்கிறேன், மறக்கிறேன், விடுவிக்கிறேன். இந்த ஆன்மாவை தேடும் இந்த பாதையில் நமது தேகத்தை என்றென்றும் இளமையாக, என்றென்றும் ஆரோக்கியமாக, என்றென்றும் ஈர்ப்பு சக்தி மிக்கதாக, என்றென்றும் உற்சாகம், ஊக்கம் நிறைந்ததாக நாம் மாற்றிக்கொண்டே வருகிறோம். அதன் விளைவாக இந்த தேகத்தை சுத்த தேகமாக, பிரணவ தேகமாக, ஞான தேகமாக, சிவ தேகமாக, ஸ்வர்ண தேகமாக மாற்றியமைப்போம் என்ற ஆழ்ந்த சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் இருள் போக்கும் அருள் என்ற இந்த தலைப்பின் கீழ் செய்து கொள்ள போகும் கருத்து பரிமாற்றத்திற்காக மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இருள் போக்கும் அருள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்ல. இது தானே திரும்பி திரும்பி நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயம், நம்ம வந்து தேடிட்டு இருக்கிற விஷயம் என்ன. இந்த லைஃப் ஃபுல்லா நம்ம வந்து திரும்ப திரும்ப செலிப்ரேட் பண்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒளியை நோக்கினதா தான் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னாக்கா லேட்டர் பார்ட், அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தீபாவளியில ஆரம்பிச்சு தீபாவளிகை, கார்த்திகை,
அப்புறம் வந்து நான் சிரித்தால் தீபாவளி, எங்கள் வீட்டில் எந்நாளும் கார்த்திகைங்கிற மாதிரி ஒரே ஒளி விழாவா வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து இந்த தை மாசம் வந்தோடனே அந்த அந்த பக்கம் போனோம்னாக்கா கேரளா சைட்ல மகர ஜோதி, அதை கும்பிட்டுட்டு வந்து இந்த பக்கம் வந்தோடனே நம்ம வள்ளலாரோட பூச திருநாள் வந்து அங்கேயும் ஒளி வழிபாடு அப்படின்ட்டு வரிசையா இந்த லேட்டர் பார்ட் பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஒளி வழிபாடா இருக்கும் பாருங்க, அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த எதுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஜோதிக்கு என்ன அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே இன்னைக்கு திருவண்ணாமலை தீபம் அந்த இதை காட்சியை பார்க்கும்போது நிறைய பேரோட சொற்பொழிவுகள்லையும் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் நீங்க கண்டிப்பா இதே மார்க்கத்துல பயணித்துட்டு இருக்கனால உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், தெரியாத எதையும் நான் சொல்லல. ஒளிக்கான தன்மை என்ன அப்படின்னாக்கா, மேல் நோக்கி எவ்வளவுதான் நம்ம தீக்குச்சி அப்படி சாய்ச்சி பிடிச்சா கூட அந்த ஒளியானது மேல் நோக்கி எரியும். இதே ஒரு கல் அப்படி மேல நீங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னா அந்த கல்லானது கீழே விழுந்துரும். தண்ணியும் தூக்கி மேல இருந்து ஊத்துனீங்கன்னா அதுவும் கீழே தான் விழும். ஸோ பூமியின் ஈர்ப்பு விசையை எதிர்த்து வந்து மேல் நோக்கி பயணிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னாக்கா ஜோதிக்கு தான். அதனாலதான் வந்து இந்த ஜோதி வழிபாடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அதுல சயின்டிபிக்கா என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அந்த ஒளியோட தன்மையில நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா காந்த சக்தி நிறைய இருக்கு அப்படின்னு அகத்தியர் சொல்றாரு. ஒளி வந்து காந்த சக்தி கொண்டது. அப்போ வந்து அது வந்து என்ன பண்ணும்னா ஹையர் பீயிங்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து ஒளிக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம கோயில்லயும் வந்து விளக்கேத்தி வச்சு வழிபடுறது, போய் விளக்கேத்தி வச்சுட்டு அந்த கடவுள் கிட்ட துர்க்கை கிட்ட உட்காந்து விளக்கேத்துறாங்க. ஒவ்வொரு சன்னதிலையும் விளக்கேத்திட்டு வர இந்த பழக்கங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹையர் பீயிங்ஸோட கனெக்டிவிட்டிக்காக தான். சோ எதன் தன்மையில இருக்கிறத நாம அதோட இணைப்பு கொள்ளணும்னா அதன் தன்மையில இருக்கிற ஒரு விஷயத்தோட நம்ம இங்க பண்ணும் பொழுது அதோட கனெக்ட் ஆகுற மாதிரி ஒளியோட நம்ம கனெக்ட் ஆகணும். அப்படிங்கறனால்தான் ஒளியை ஏத்தி வச்சு நம்ம வழிபடுறது, ஒளியை பெருசா ஏத்தி அதை வழிபடுறது மூலமா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு நம்ம வந்து சங்கமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி ஃபார்முக்கு தான் இதையும் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ஐயா வந்து அணையா தீபம் போட சொல்றாரு. அணையா தீபம் போட்டு அப்பப்ப அந்த லைட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். நமக்கு ப்ராப்ளமே என்ன அப்படின்னாக்கா, நம்ம இது மாதிரி உட்காந்து கிளாஸா அட்டன் பண்ணுவோம், கிளாஸா நிறைய சொற்பொழிவு கேட்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா இந்த மறதி தான். அதனாலதான் வந்து இந்த சாங்ல பாத்தீங்கன்னாக்கா கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, மறைந்து போனாலும் மறந்து போகாத நினைப்புதான் சொந்தமே அப்படின்ட்டு பாடுவாரு. அந்த மறைந்து போனாலும் மறந்து போகாத அந்த நினைப்பு இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம ஃபைனலி நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னாக்கா இததான் வந்து ஸ்மரணைன்னு நம்ம சொல்றோம். ஹிந்தில இவங்க வந்து சுமிரன் அப்படின்னு சொல்றாங்க. சுமிரன்னா ரிமெம்பரன்ஸ். ஓகே, ஸோ நீங்க வந்து நல்ல மெடிடேஷன்ல டீப் மெடிடேஷன்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதே எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த நாள் கிடைக்குமா இல்ல அதுக்கு அடுத்த நாள் கிடைக்குமான்னா சொல்ல முடியாது. சமயத்துல நம்ம ரொம்ப எதிர்பார்க்கும் போது அது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ ஆனா நமக்கு அந்த கிடைச்சது இல்ல, ஒரு டிவைன் கிளிம்ஸ் ஏதோ கிடைச்சிருக்கும். நாதம் கேட்டிருக்கலாம், இல்ல உள்ள வந்து அந்த உயிரின் ஓசையை நீங்க வந்து அந்த அலையை நீங்க உணர்ந்திருக்கலாம், இல்ல உள்ள வந்து அந்த ஒரு அந்த 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 பிரபஞ்ச சக்தியோடைய வந்து இருவேறு பரிமாணங்களா இருக்கிற அசைவும் அசைவற்ற தன்மைங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில வந்து திருப்பி நம்ம மட்டும் சமைக்க போறோம், சாப்பிட போறோம், குழந்தைங்களுக்கு பாத்துக்க போறோம், உலகத்துல பணி செய்ய போறோம், எல்லாம் பண்ண போறோம். தென் வாட் இஸ் தேர் இன் அவர் ஹேண்ட்ஸ்? என்ன இருக்கு நம்ம கையில அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த நினைவு தான். அந்த நினைவு தான் நம்மள ரொம்ப ஹாப்பியா கொண்டு போற அந்த மெமரிஸ், அந்த மெமரபிள் மொமெண்ட்ஸ், அதை நினைவு பண்ணி பாத்துக்கிறது. நினைவோ ஒரு பறவைன்னு நம்ம பாடிக்கிட்டு அதை நினைச்சு அவ்வளோ ஒரு ஹாப்பியா திரும்ப ஃபீல் பண்ணி ரெஜுவனேட் பண்ணிக்கிறதுக்கு அப்படி ஒண்ணு கிடைச்சது இல்லை நமக்கு அப்படின்ட்டுன்னு அதை நினைச்சு பாக்குற அந்த அந்த ஆனந்தம் இருக்குல்ல, அதுதான் கடைசியில நமக்கு வந்து கையில இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நான் பயணிக்கிற அந்த பாதையில பாத்தீங்கன்னாக்கா உங்க மாஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா
வாக்கிங் மெடிடேஷன்ல வந்து அந்த மூச்சோட சேர்த்து நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களோட ஆத்மா வந்து லைட் ரூபத்துல ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அதை நீங்க வந்து உங்களோட உள் சுவாசத்துல, நீங்க உள் சுவாசத்திலையும் வெளி சுவாசத்திலையும் அதோட கனெக்ட் பண்ணிட்டு உள் சுவாசத்துல அதை ஞாபகப்படுத்தி பாருங்க, வெளி சுவாசத்துல அதுதான் நான் அப்படின்ட்டு உங்களோட ஐடென்டிட்டிய மேட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஐ ஆம் த பாடி, ஐ ஆம் த மைண்ட், ஐ ஆம் த தாட்ஸ், ஐ ஆம் த இமோஷன்ஸ்ன்ற நிலையில இருந்து நம்ம மாறி ஐ ஆம் நாட் த பாடி, ஐ ஆம் நாட் த தாட்ஸ், ஐ ஆம் நாட் த இமோஷன்ஸ், தென் வாட் ஐ ஆம் த விட்னஸிங் கான்சியஸ்னஸ். எல்லாத்தையும் சாட்சியா பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாட்சி பூதம் தான் நான். அந்த போதத்திலேயே எப்பொழுது அந்த ஆத்ம போதத்திலேயே தான் நம்மள இருக்க சொல்றாங்க. எல்லாமே விட்னஸிங் தான். அந்த விட்னஸிங் ஃபேக்டர் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இருள்லாம் போய் ஒளிமயமா நம்ம கண்டிப்பா ஒளித்தன்மையிலே தான் இருப்போம் அந்த விட்னஸிங்ல. சோ அந்த சாட்சியில நம்ம இருக்க அந்த சாட்சியில நீங்க திரும்பி திரும்பி நான் யார் அப்படிங்கறதோட கனெக்டிவிட்டி, ஐடென்டிட்டி கொண்டு வர்றது. அப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், இறைவனை கும்பிடுறோம், கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி அப்படியே நினைச்சு பாக்குறது. அந்த அந்த கோயில்ல அப்படியே அந்த நினைவு தானே நமக்கு கடைசியில நம்ம கையில இருக்கு. அந்த நினைவை கொண்டு வந்து அந்த தெய்வத்தோடு திரும்ப அந்த கனெக்டிவிட்டியை கொண்டு வர்றதுக்கு அந்த நினைவு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல ஒரு சாங், எந்த மார்க்கமா இருந்தாலும் சரிதான், அது பக்தி மார்க்கமா இருந்தாலும் சரிதான், தியான மார்க்கமா இருந்தாலும் சரி, என்ன மார்க்கமா இருந்தாலும் சரி, ஃபைனலி வேர் வி எண்ட் அப் அப்படின்னா நினைவு தான். கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறப்ப என்னமா அலங்காரம் தெரியுமா, எப்படி தெரியுமா இருந்தா அப்படின்ட்டு அந்த பக்தி மார்க்கத்துல ரொம்ப உருகி சாமியை பாக்குறவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, நாழகு தெரியுமா, இன்னைக்கு அந்த சந்தன காப்பு போட்டிருந்தாங்களே, இன்னைக்கு அந்த அலங்காரம் பண்ணிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எங்க அம்மா தான் வந்து டோட்டலி பக்தி மார்க்கம் தான் அவங்களுக்கு எல்லாம் ஃபிட் ஆன ஒரு விஷயம். அப்போ அவங்களுக்கு நிறைய சாங் எல்லாம் வரும். அப்போ ஒரு தடவை ஒரு பாட்டு, ஏன்னா ஐயப்பன் மலைக்கு வந்து சபரிமலைக்கு மாசம் அம்மாவும் அப்பாவும் போவாங்க. ஒரு 25 to 30 years 2 பேரும் மாசம் எவ்ரி மந்த் போயிருக்கிறாங்க. அப்ப போயிட்டு வந்துட்டு ஒரு தடவை ஒரு ஐயப்பன் மேல ஒரு பாட்டு வந்தது. மருந்தொன்றிருக்குது மலையிலே, சபரி மலையிலே, மனம் ஒன்றி இருந்தால் விருந்தினை காணலாம், மருந்தொன்றிருக்குது மலையிலே. அதுல ஒரு ஸ்டான்ஸா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தரம் அவனை காண முயல்வார், மறுதரம் அவனை காண விழைவார், பலதரம் அவனை கண்டுவிட்டாலோ, பலதரம் அவனை கண்டுவிட்டாலோ, நிரந்தரமாய் நெஞ்சில் குடியிருப்பான், மருந்தொன்றிருக்குது மலையிலே, சபரி மலையிலே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறான். அப்போ நிரந்தரமாய் நெஞ்சில் குடியிருப்பான், எப்படி? நினைவாதான். அது நம்மளுக்கு வர என்ன ஆகும்னா லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் எல்லாம் வரும் தான். என்ன வர, இங்க எதுவுமே சர்டனே இல்ல. we are living in uncertainty, nothing is certain here. டோட்டலி நம்ம வந்து என்ன தில் இருந்தா நம்ம இந்த பூமியில வாழலான்னு வந்திருப்போம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாம லூஸ் மாதிரி வந்து குதிச்சிருக்கோம். we are living in the life of uncertainty. எதுவுமே இங்க சாஸ்வதம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே என்னது மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிற எதுவுமே என்னோடது இல்ல அப்படின்ற உண்மையே தெரியாம மறந்து போய் ஞாபகமே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். அப்ப என்ன ஆகும்? இருள் தான் வந்து கவும். வேற என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த இருள் நீங்கி ஒளித்தன்மையிலேயே இருக்கணும்னா நம்ம எந்த மார்க்கத்துல பயணிக்கிறோமோ அதுல ஒரு தெளிவு, அந்த ஞான தெளிவோடையும் ஒண்ணு பக்தி மார்க்கமா எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க.
எல்லாத்துலயுமே ஒரு அழகு இருக்கு. என்னால இப்ப வந்து நான் போய் ஒரு பஜனை குரூப்ல போய் உட்கார்ந்தா அங்கேயும் போய் ரொம்ப சுவாரஸ்யமா பஜனை பண்ண முடியும். தியான குரூப்ல போய் உட்கார்ந்துக்கிறேன்னா அவங்களோட சேர்ந்து கண்ண மூடி உட்கார்ந்து எந்த தியானம் சொன்னாலும் ரைட் ஓகே. அர்ச்சனை பண்ணுங்கிறாங்களா, பூஜை பண்ணுங்கிறாங்களா, அதுவும் நல்லா இருக்கு. சரி, எதுவுமே இல்லாம அழகா வந்து 4 பேரோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட அன்பா ஷேரிங், கிவிங், லவ்விங், கெட்டிங் அப்படி இருக்கா, அதுவும் நல்லா இருக்கு. wherever we can be very happy only when we are totally connected with the light. When we have the experience of light எல்லாத்துலயுமே அந்த enlightening experience என்ன பண்ணுதுன்னா டோட்டலி நம்மளோட அந்த சோல் அவேக்கனிங் வந்து அது எப்பொழுதுமே லைட் போட்ட மாதிரி நம்ம இருக்க முடியும். அதுக்காக தான் வந்து தீபாவளியில இருந்து ஆரம்பிச்சு வரிசையா ஒளி ஒளி ஒளின்னுட்டு இருத்தன்மையில அப்படியே இந்த மார்கழி மாசம் குளிர் எல்லாம் வந்து அப்படியே சுகமா நம்மள ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள கொண்டு போய் அப்படியே மாயை வந்து கவ்வி அள்ளிக்க போகுதுங்கனால்தான் இந்த வரிசையா இந்த 5-6 மாசமும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டா இந்த லைட் ரிலேட்டட் செலிப்ரேஷன்ஸ் நம்ம வச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது இல்லையா? அதனால இந்த எல்லாத்துலயுமே இந்த ஒளியை நோக்கி பயணிக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம லைஃப்ல பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் வந்து இந்த சத்சங்கம் நம்மளுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். ஏன் சத்சங்கத்திலேயே இருக்க சொல்றாங்கன்னா, சத்சங்கத்துல இருந்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்பயாவது டவுன் ஆறோம். எனக்கே போர் அடிக்குது, ஒண்ணுமே பண்ணவே பிடிக்கல, பூஜையும் பண்ண பிடிக்கல, தியானமும் பண்ண பிடிக்கல, எனக்கு வந்து எதுவுமே பண்ண பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இது அப்படியே வரும் பொழுது அப்ப இந்த சத்சங்கத்துல இருந்து ஏதாவது ஒரு கால் நமக்கு வரும். ஒண்ணும் இல்ல, நீங்க இப்ப பாக்குற இந்த நான் உட்கார்ந்துருக்கிற இந்த ரூம் வந்து திஸ் இஸ் மை பூஜா ரூம். ஓகே, ஸோ இதுல பேக் சைடு எப்படி பண்றது, பூஜா ஜஸ்ட் நவ் நான் வந்து என்னோட பூஜா எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். ஆனா 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னாக்கா டோட்டலி வந்த மழையில வெள்ளத்துல வந்து டோட்டலி அப்சைட் டவுன் டைனிங் டேபிள் மேல் வரைக்கும் வந்துருச்சு தண்ணி. கம்ப்ளீட்டா எல்லாம் போயிடுச்சு. அப்படியே சிவன்லாம் மிதக்கிறாரு தண்ணியில. நான் அப்படியே நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு தண்ணி இந்த ரூம்ல வந்திருக்கோம் அப்படின்ட்டுன்னு. வந்துகிட்டே இருக்கு, நாங்க எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே ஃபால்ஸ் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. பாத்ரூம் வாசப்படியில இருந்து அப்படியே ஃபால்ஸ் மாதிரி தண்ணி ஜம்ப் பண்ணி உள்ள வர வாசப்படியில இருந்து நான் அன்னைக்கு ஜாலியா வந்து வாசல்ல எல்லாம் படி கட்டியாச்சு. அப்படி ஒண்ணும் இந்த சைடு ஒண்ணும் அடிக்கலங்கிறான், மாவலிபுரத்தோட போயிடும், நமக்கு என்ன கொஞ்ச நேரம் மழை வந்துட்டு போயிடும் அப்படின்னு இருந்துச்சேன். பட் வந்திருக்கு. இதோட இது 6th டைம் எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வர்றது. எல்லாத்துலயும் கணுக்கால் கண்டை கால் வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஏமாந்துட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் ரேக்கெல்லாம் காலை கொஞ்சம் அறுத்து அதுக்கு கொஞ்சம் கால் வச்சு அதுக்கு என்னென்னமோ பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் மேல ஏத்திட்டேன். இப்போ இந்த மழையில வந்து இந்த முன்னாடி இருக்கிற இந்த ரேக் வந்து ஃபுல் ரேக். இது நீங்க பாத்திருப்பீங்க, நான் கிளாஸ் எடுக்கவும் பின்னாடி புக்கெல்லாம் அடுக்கி வச்சிருந்தேன். ஓகே, இப்ப வந்து இதுல இருந்து இந்த கீழே வரைக்கும் டோட்டலி அவுட். அதனால இதை அறுத்து கார்பெண்டரை வச்சு அறுத்து சும்மா இப்பைக்கு மேல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவசரத்துக்கு எதுவுமே பண்ணாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்க வந்து பார்த்தா நான் பூஜை பண்றேன். லிங்கம், ஸ்ரீசக்கரம் எல்லாம் மிதந்துட்டு இருக்கிறாங்க. நான் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி மாடிக்கு போயிடலாம், இனிமே இப்படி முட்டி வரைக்கும் வந்துட்டு இங்க வந்தா அவ்வளவு தண்ணி இருக்குது, எல்லாம் மிதந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, அகத்தியர் லிங்கம் எல்லாம் தண்ணியில நிக்குதுரா அப்படின்ட்டு எடுத்து வச்சுங்க. அவங்கதான் நம்மளை காப்பாத்தணும், நீ அவங்கள காப்பாத்திட்டு இருக்க பாருன்னு இவன் வேற எனக்கு கிண்டல் பண்றான். பாமா நீன்னு தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு, இப்பதான் லிங்கத்தை தூக்கி வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு எல்லாம் இருக்குமா, இல்லைன்னா பரவாயில்ல வேற வாங்கிக்கலாம் வான்றோம். எப்படிறா நான் அபிஷேகம் பண்ணலாம் அப்படியே விட்டுட்டு வர்றது, எனக்கு மனசே குழந்தையா இருந்தா அப்படி விட்டுட்டு போமாடா அப்படின்ட்டுன்னு வெயிட் பண்ணுடா அப்படின்ட்டு கிடுகிடுன்னு லிங்கத்தெல்லாம் தூக்கி மேல வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் பத்திரமா இருங்க, எல்லாம் நீங்க நடத்துற நாடகத்துல நானும் நடிகன், நீங்களும் நடிங்க இப்ப அப்படின்ட்டு நான் போயிட்டேன். என்ன பண்றது, எவ்வளவு தூக்கிட்டு போவேன் நானு. ஓகே, சோ தண்ணி கிடுகிடுன்னு வந்துகிட்டே இருக்கு. போயிட்டோம். வந்து பார்த்தாக்கா டோட்டலி அப்சைட் டவுன் வீடு. அப்படியே செம்மண் எல்லாம் வேற வந்து சகதி மாதிரி ஆகி 2 days என்னால வீட்டுல படுத்துக்கவே முடியல.
அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வீடியோ எடுத்தோம். வீட்டை எடுத்துட்டு பாட்டு தான், என்ன பாட்டு வந்துச்சுன்னா அப்போ, இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே, வெள்ளம் கண்டால் என்னென்னவோ ஆகிறோம் பின்பே பின்பே ஒரு பாட்டு தான் வந்துச்சு. வெள்ளம் தானாய் வந்தாய், எல்லாவற்றையும் அழித்து போனாய் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்தோம். ஃப்ரிட்ஜ் எல்லாம் தூக்குதுங்க தண்ணியில. வந்து நாங்க அப்படியே முக்கியமான சாமான்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி எதேச்சும் அப்படி திரும்பி பாக்குற ஃப்ரிட்ஜ் அப்படியே ஜஸ்ட் லிட்டிங் இப்படி சாஞ்சு விழுக்குறா. அப்படி என்ஜான் கடை இதுவா இருக்கிறவர் அப்படியே சாஞ்சு விழறாரு மாதிரி, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் விழ போகும்போது டே 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 ஃப்ரிட்ஜ புடுறான்னு ஃப்ரிட்ஜ புடிச்சிட்டு 1/2 hour நிக்கிறோம். அந்த ஃப்ரிட்ஜ எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம. அது என்ன கட்டியா வைக்க முடியும், என்ன பண்ண முடியும், ஆனா எப்படியாவது இதை காப்பாத்தணும்னு மட்டும் எனக்கு தெரியாது. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் தென் வி கனெக்டட் வித் ஒரு ரெக்லைனர் ஒண்ணு நல்ல வேலை இருந்துச்சு. ஸோ அந்த ரெக்லைனரை வந்து டைனிங் டேபிளுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் நடுவுல கொண்டு வந்து முட்டு கொடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்லைனரை தள்ளுடா அப்படின்னு தள்ளி அதை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜு கிட்ட வச்சதுனால 2 days கழிச்சு வந்து பார்க்கும்போது ஃப்ரிட்ஜு வந்து இப்படி நின்றுட்டு இருந்த ஃப்ரிட்ஜு இப்படி செவத்துல இப்படி சாஞ்சிக்கிட்டு இருந்தது, இந்த ரெக்லைனர்ல முட்டிக்கிட்டு. ஓகே, பெரிய பெரிய சோஃபாலாம் வாசல்ல, தோட்டத்துல 2 சோஃபா போட்டிருப்பேன் நான். அந்த சோஃபா ஒண்ணு தென்னை மரத்தோட கட்டிட்டு நின்று தென்னை மரத்து மேல ஏறிட்டு இருக்கு. இன்னொரு சோஃபா அப்படியே இழுத்துக்கிட்டே போய் தோட்டத்தோட அந்த எண்டில போய் நிக்குது. ஒரு செருப்பு இருக்கு, ஒரு செருப்பு இல்ல, ஒரு ஷூ இருக்கு, ஒரு ஷூ இல்ல. அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே நைட்டு வந்து போய் மாடியில போய் தங்கிட்டோம். இங்க ஜெயின் வீடு ஒண்ணு மாடியில இருக்கேன். அவனுக்கு போன் அடிச்சேன். என் பையன் அதுக்குள்ள எங்கம்மா போன் பண்றேன், ஏன் அவனுக்கு எல்லாம் இத்தனை மணிக்கு 11 மணிக்கு போன் பண்றேன் நீன்னு அப்படின்னா, சும்மா இருறா, எங்கடா உட்கார்றது, அவனுக்கு வீடு கொடுக்காம பக்கத்துல இவங்க எல்லாம் என்னத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவனுக்கு போன் அடிச்சு, டேய் சந்தீப் தண்ணி கழுத்து இடுப்பு வரைக்கும் வந்துருச்சு சந்தீப் வீட்டுல அப்படின்னா, நீங்க இங்க வந்துருங்க ஆன்டின்னு, நீ ஒண்ணு என்ன கூப்பிட ஆனா அவன் வீட்டு வாசல்ல தான் இருக்க, எனக்கு கதவை தரேன் அப்படின்ட்டு. அவங்க வீட்டுலதான் படுக்க போறேன். பக்கத்து வீட்டுலயும் புதுசா டெனன்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. நான் சொன்னேன், நீங்களே என்னோடய வந்துருங்க, அவங்க வீட்டுக்கு வாங்க, அவங்க வீட்டுல போய் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நான் அவங்களெல்லாம் பர்மிஷன் எல்லாம் கேட்கவே இல்லை. ஜஸ்ட் அவங்களையும் இழுத்துன்னு போயிட்டேன். நானு போயிட்டு அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுல படுத்துட்டு அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் அவங்க வீட்டுல இருந்துட்டு ஈவினிங் மேல கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருந்தது. வீட்டுக்கு வந்தா எதுவுமே பண்ண முடியாது, நைட்டு படுக்கவே முடியாது. எங்களோட எல்லா பெட்டும் அவுட்டு, கட்டில் அவுட், எல்லாம் அவுட்டு. அப்படியே போடு கிளம்பு அப்படின்ட்டு போய் ஆபீஸ்ல போய் அன்னைக்கு நைட் தங்கிட்டோம். இங்க இருந்து வாசலுக்கு போறோம், இங்கதான் தண்ணி இறங்கிருக்குன்னு பார்த்தா ரோட்ல எல்லாம் முட்டி அளவுக்கு தண்ணி நிக்குது. ஓகே, தலானி முக்கியமான ட்ரெஸ், ஆபீஸ்ல போயிட்டு அடுத்த நாள் காலைல குளிச்சு போட்டுக்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ்ன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி மேல தூக்கிக்கிட்டு தலை மேல கொஞ்சம் வச்சுக்கிட்டு பிடிச்சி ரோட்ல அப்படியே நடந்து மெல்ல 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 போய் மெயின் ரோடு செருப்பெல்லாம் போட்டு, ஒரு செருப்பும் இல்லை, சோஃபா ஒண்ணு. ஓகே, போயிட்டு அப்புறம் போய் ஆபீஸ்ல போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில வந்தோம். 10 நாளா இப்ப வரைக்கும் இன்னும் வீடு செட் ஆகல. ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். கார்பெண்டர் கூப்பிட்டு சில போனது போகட்டும் டி நல்லதுன்னு நினைச்சுக்க, நல்லபடின்ற மாதிரி என்னென்னலாம் போகட்டும். ரொம்ப சந்தோஷம். அதுல ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், இதுல இருக்கிற நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பீங்க கண்டிப்பா. புக்ஸ் தான் நமக்குலாம் இல்லையா, எங்க போனாலும் புக்ஸ் தான் வாங்குவோம் நம்ம. எல்லா புக்ஸும் போயிருச்சு. நியர்லி 25 to 30 புக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓஷோட தம்மபாதா 12 புக்கோட சீரீஸ் எல்லாம் அவுட். நான் எழுதின உட்காந்து டைரிஸ் என்னெல்லாம் உட்காந்து என் கைப்பட உட்காந்து எழுதணும்னா அந்த அத்தனை டைரி அவுட். என் பொண்ணுதான் பார்த்துட்டு, சீ ரொம்ப கஷ்டமா இருக்குமா, எல்லாம் காய வச்சு தோட்டத்துல காய வச்சிருந்தேன், அதெல்லாம் திருப்பி எல்லாம் யூஸே பண்ண முடியாது. நான் வந்து பார்த்தேன், கொஞ்சோண்டு தான் ஒரு எவ்வளோ நாளி நான் அதுக்காக வருத்தப்பட்டிருப்பேன்னா ஜஸ்ட் 1/2 minute 1 minute அவ்வளவுதான். ஓகே ரைட், என்ன போடணுமோ போட்டோம். பற்றுகளை வேரோடு அறுப்பவனே போற்றி அப்படின்னு ஒரு அஷ்டோத்திரம் படிக்கிறோம். ஏத்துக்கோங்க, இது அப்படியே எடுத்துக்கலாம். ஓஷோட கம்யூனை டோட்டலி காலி பண்ணாங்க, பாம் வச்சு தகர்த்தாங்க.
எப்படி ஏத்துட்டு இருப்பாரு? மன்சூர் அலிக்கான பீஸ் பீஸா வெட்டி போட்டாங்க, எப்படி ஏத்துட்டு இருப்பாரு? ஜீசஸ் கையில ஆணி அடிச்சாங்க, எப்படி ஏத்துக்கிட்டாங்க? இங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்டத்துல என்கவுண்டர் உண்டு. நமக்கு இப்படி நடந்திருக்கு புக்ல. போனா போதும், என் பொண்ணு என்னென்ன புக் எல்லாம் போச்சுன்னு சொல்லுமா, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். போடி, இறைவனே அது வேணான்னு தள்ளுன்ட்டாரு, அப்புறம் எதுக்கு திருப்பி நீ வேற வாங்கி தரப்பாரு? அறிவை அற்றுவிடு அப்படின்னு தானே சொல்றாரு. அன்லேர்ன் எவ்ரிதிங்கிறாரு. அந்த விஷயத்த பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லாத்துலயும் அந்த ஒரு சம்பவம், ஒரு அந்த 10 நாள்ல ஒண்ணு தூக்கி போடுமா. கிச்சனோட எல்லா ஷெல்ஃப்லயும் வந்து தண்ணி, ஒரு ஸ்பூன்ல இருந்து சின்ன கப்புல இருந்து எடுத்து தேய்ச்சாதான் யூஸ் பண்ணலாம். நல்ல வேலை ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஷெல்ஃப் தூக்கி வச்சேன், வர தண்ணியோட வேகத்தை பார்த்து திருப்பி இன்னொரு ஷெல்ஃப் தூக்கி வச்சுட்டேன். அதனால ட்ரெஸ் எல்லாம் தப்பிச்சிருச்சு. ஆனா இங்க வந்து புக்க வந்து அது எடுத்து எங்க வைக்கிறதுனே தெரியல எனக்கு. அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் முடியாது. So everywhere in our life இது மாதிரி வந்தது அப்படின்னாக்கா, இதுல எப்படி அப்படியே ட்ரிப் ஆகியா போக முடியும்? நம்ம இதை ஏத்துக்கதான் வேணும். சனிக்கிழமைக்கு லாஸ்ட் வீக் அந்த நைட்டு வெள்ளம் வருது, அன்னைக்கு நைட் வந்து மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்துக்கு டாபிக் கேட்டாங்க. உதிர்ப்போம் உதிப்போம்னு டாபிக் கொடுத்தேன். அப்ப உதிர்த்துடு, அப்ப ரொம்ப வாய்க்கிழிய பேசாத, செய் பின்ன அப்படின்னு, செய் அல்லது செத்து மடிக்கிற மாதிரி உதிர்ப்போம்னு கொடுத்தன, எல்லாத்தையும் உதிர்க்க வச்சிருச்சு. போன வாரம் சாட்டர்டே மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்துக்கு நான் கிளாஸ் கொடுக்கல, வேணாம், நான் வந்து இந்த மாதிரி வேலையா இருக்கேன், வீடு எல்லாம் ஒரே இதா இருக்கு, எனக்கு வரலப்பா அப்படின்னா, என்ன உடலை திருப்பி ஓஷோதாரா கம்யூனிட்டில இருந்து கால் பண்ணி கர்நாடகா குரூப்புக்கு வந்து பைலிங்குவல் இங்கிலீஷ்லயும் எடுக்கணும், அதனால அங்க எப்போதும் எடுக்கிறவர் எடுக்கல, நீங்க வந்து எடுக்கிறீங்களா அப்படின்னாங்க. சரிடா வரேன் அப்படின்னு. மாட்டேன்னு சொல்ல முடியல. அங்க அந்த நம்பரும் வராதனால அப்புறம் அங்க இருக்கிறவங்க அப்படியே அந்த வீக் இதாயிருவாங்க. சரி ரைட்டு 8:30க்கு போடு, நான் வரேன் அப்படின்னு. 8 முடியாது, 8:30னா ஓகே, நான் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரேன். டாபிக் என்னமா போடுறது? பவர் ஷிஃப்ட் வருது தானா. ஓகே, ஸோ இப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்? ஷிஃப்ட் தான் பண்ணியாகணும். நான் அதே டைம் லைன்ல உட்காந்துட்டு அங்கேயே நின்றுட்டு அழுதுட்டு கவலைப்பட்டுட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு இது போயிடுச்சு. அப்ப என்ன நான் பார்த்தேன், அந்த என்னை டோட்டலி இந்த ஒரு மனம் பூரா வந்து அவ்வளவு அதுல வந்து தப்பிச்சது என்ன, நான் சுத்தி பார்த்தேன் அபார்ட்மெண்ட்ல, நான் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் மனசே கெட்டு போச்சு. இந்த வேர்டு நிறைய கெட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர் தான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை இல்லையா? கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மனசே கெட்டு போச்சுப்பா, மனசே சரியில்லை அப்படி. ஆனா அதே டைம் லைன்ல தி சேம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருந்ததுதான். ஆனா நான் எப்படி அதை கிராஸ் ஓவர் பண்ணேன், நான் எப்படி இதை பார்த்தேன் அப்படின்னா, அந்த டிஃபிகல்ட் டைம்ஸ் மொமெண்ட்ஸ்லயும் எனக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா, நான் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் எல்லாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் கூப்பிடாமலே வந்தது ஹெல்ப். அதெல்லாம் தான் மிகப்பெரிய ஆச்சரியம். இதுக்கு அப்படி நடக்கலன்னாதான் ஆச்சரியம் இல்ல, அப்படிதான் சொல்லணும். நம்ம எல்லாரும் எவ்ரி ஒன் ஹெல்ப் மீ. வாசல்ல வந்து அயன் பண்றவங்களோட அப்பாவுக்கு வந்து அவரும் அயன் பண்ணுவாரு. அவர் இப்ப ரீசெண்டா அயன் பண்ணும்போது அவரு அமௌண்ட் அவங்க எல்லாம் அந்த குழுவுல கட்டுறதுக்கெல்லாம் அவர் அயன் பண்ணி நான் கொண்டு வந்து தரமா, கொஞ்சம் கிராமத்துல நைன்னு புடுங்குறான், தண்டல் வாங்கிட்டேன், ஒரு 1500 போட்டு விட்டுறியாப்பா, 2000 போட்டியாமா. வயசானவர் மாட்டேன்னு சொல்லாம ஜிபே பண்ணி விடுவேன். அவர் வந்து நிக்கிறாரு, அம்மா என்ன ஏதாவது செய்யணுமா, வாங்க செய்யலாம், இவ்வளவு பாத்திரம் இருக்கேன், நான் தேய்ச்சி போடவா? ஐயா நீங்க எப்படி, இது ஒண்ணும் பெரிய வேலை இல்லம்மா, வாமா தேய்ச்சிடலாம், வேற வேணாம் நான் தேய்ச்சி தரேன், நீங்க வாஷ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. சரி, கடகடான்னு உட்காந்து 2 மணிக்கு உட்காந்து நைட் 8 மணி அவ்வளோ பாத்திரத்தையும் தேய்ச்சி வாஷ் பண்ணி
அவ்வளோ துணியும் மேட் என்னென்னலாம் திருப்பி ரீயூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வாஷ் பண்ணி துவைச்சு எல்லாத்துக்கும் அவர் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே வருங்கிற மாதிரி நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையிலயும் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி என்னென்னலாம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தா நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இதெல்லாம். அப்ப அவர் கூடவே வந்து எனக்கு ஈக்குவலா அவர் அன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் அன்னைக்கு அவர் வந்து பண்ணார். அடுத்தது வந்த கார்பெண்டர், சச் அ லவ்லி பர்சன், ஏஜ்டு தான். ஆனா எதை நீங்க யூஸ் பண்ண முடியும், எதை திருப்பி ரீயூஸ் பண்ண முடியும், இது வேண்டாமா, இதுல வேஸ்டா காசு போடாதீங்க, இது இனிமே பண்ண முடியாது, போட்டுடலாம் இதை, இந்த கிளாரிட்டியோட கார்பெண்டர். இதெல்லாம் தான் ஐ கவுண்டட் ஆஸ் மை பிளெஸிங்ஸ். அடுத்தது என் பொண்ணு ஊர்ல இருந்து 2 குழந்தைங்களும் அவளோட குழந்தைங்க 2த்தையும் விட்டுட்டு வந்து 1 வீக் வந்து என்னோட தங்கி இருந்து எனக்கு ஃபுல்லா கிளீன் பண்ண என் பொண்ணு வந்திருந்தது நெக்ஸ்ட் பிளெஸிங். ஸோ கண்டிப்பா நம்ம லைஃப்ல இருள் சூழ்ந்த நிகழ்வுகள், இருள் சூழ்ந்த தருணங்கள் எல்லாம் வரும் பொழுதும் இந்த ஆன்ம மார்க்கத்துல மட்டும் நம்ம இருந்துட்டோம். அது பக்தியா இருக்கலாம், தியானமா இருக்கலாம், எனி டைப் சர்வீஸ், ஏதோ ஒண்ணு, எதுல நீங்க இருந்தாலுமே கண்டிப்பா ஒளின்றது வந்து நம்மளுக்கு வந்து அந்த இருளை போக்கி அந்த ஒளியானது நம் வாழ்வில் வியாபித்து நமக்கு எல்லாவித அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லாவித சப்போர்ட் சிஸ்டமையும் கண்டிப்பா சப்ளை பண்ணுது. அதனாலதான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பாடினாரு, ஒரு மரம் வேண்டும் நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது, நம்பிக்கை வழியாகுமா, உண்மை என்பது என்றும் உள்ளது, வந்துட்டேன் நான், நன்மை என்பதே நாளை வருவது நம்பிக்கை வழியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனி டஃப் மொமெண்ட்ஸ் இல்ல, வேதாத்திரி மகரிஷி கிளாஸ்லதான் ஒரு பேராசிரியர் 2வது 3வது தாய் எடுக்கும்போது, ராமச்சந்திரன் ஐயாவை யாருன்னு ஞாபகம் இல்ல, ஐயா வந்து சொல்லும்போது சொன்னாரு, இறைவன் வந்து ஒரு கதவை மூடினால் ஒரு கதவை திறப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. when God closes one door he opens another அப்படின்ட்டுன்னு. க்ளோஸ் பண்ணன அப்புறம் ஓபன் பண்ணல, ஓபன் பண்ணி வச்சுட்டுதான் இங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. திறந்து வைத்துட்டுதான் நமக்கு. அதனால வந்து இருள் வந்த போது விளக்கொன்று உண்டுன்னா விளக்கை ஏத்தி வச்சுட்டுதான் இருளே கொடுக்கற மாதிரிதான். ஓகே, எனி மொமெண்ட் நம்ம இப்ப பேசலாம். அன்னைக்கு ஃபுல்லா நான் ஒரு 2-3 சினிமா பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தேன். நான் பிளாக்ன்ற ஒரு மூவி பார்த்தேன். சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு இதுல வந்து அந்த பொண்ணு சொன்னா இந்த மூவி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், சரின்ட்டு அந்த படத்தை போடுறா, பாப்போம், படமே பாக்குறது இல்ல, இது போடலான்ட்டு. மழை பெஞ்சிட்டு இருக்கு, எங்கேயும் போக முடியல. ஜாலியா சுட சுட கடப்பாலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வாசல்ல பாவம் வாட்ச்மேன் மழையிலேயே இருக்கிறாருன்னு அவருக்கு டீ கொண்டு போய் போட்டு கொடுத்துட்டுலாம் வரேன் நானு. அப்பெல்லாம் தண்ணி இல்லை. அப்ப இப்ப இப்படி எல்லாம் பண்ணிடாம இப்படி எல்லாம் பண்ணிருந்தா இப்படி கஷ்டப்பட்டிருக்க இல்லாம போயிருக்குமா அப்படிலாம் ரொம்ப யோசிச்சோம்னா we will go into depression. அப்படியெல்லாம் நடந்திருக்க வேணாம். ஆனா என்ன நடந்ததோ அதுதானே கரெக்ட். அதனாலதான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி இப்ஸ் அண்ட் பட்ஸ் நம்ம நிறைய பேசுவோம். இந்த கலாமே வேண்டாம் நமக்கு. இதை பண்ணிருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், இப்படி யோசிச்சிருக்கலாம். that kalam is not going to help us. எது நடந்ததோ நடந்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேணா நம்ம எதையா யோசிக்கலாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டு இனி வரப்போகும் நாட்கள். இப்ப நேத்தி மழை வந்துருச்சு, டிவி எல்லாம் தூக்கி இதெல்லாம் தூக்கி ஆப்பிள்ல கம்ப்யூட்டர் அது எல்லாத்தையும் தூக்கி என் பையன் மேல வச்சுட்டான். என்னென்ன முடியுமோ மேல
இது ஒன்லி ஆஃப்டர் இவ்வளவு தூரம் தண்ணி வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் வந்ததெல்லாம் கணுக்கால் வரைக்கும் அவ்வளவுதான் வந்தது, இல்ல காஃப் மசில்ஸ் வரைக்கும் வரும். இவ்வளவு தூரம் வரும், இவ்வளவு நாஸ்டி பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ we have to always expect for the worst also இனிமே. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும். தட் இஸ் த லெசன் we can learn from this. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லையா, தண்ணியே வராத இடத்துக்கு நம்ம வீடை ஷிஃப்ட் பண்ணி போகணும். இல்ல இங்கதான் இருக்க போறோம் இருக்கா, மழை அலர்ட் அது இதுன்னு கொடுக்குறாங்களா, நல்லா எதுவுமே ரொம்ப கீழே வைக்காம மேல வச்சு. ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஐடியா சொன்னாரு அவரு. ஃப்ரிட்ஜு நீங்க முன்னாடியே கால் பண்ணிடுங்க, நீங்க எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுங்கம்மா, ரொம்ப தண்ணி வருது அப்படின்னா கால் பண்ணுங்க, நாங்க 2 பேர் ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போய் மாடியில கொண்டு வச்சிடறோம், அப்புறம் மழை நின்ன அப்புறம் இறக்கி கொண்டு தரோம். தட்ஸ் குட், அவ்வளவுதான். ஸோ இந்த கண்டிப்பாக எல்லா நம்மளுடைய வாழ்க்கையின் இருள் தருணங்களும் அடுத்தது நம்ம திருப்பி நம்ம லைஃபை கொண்டு போய் நம்மளோட உயிரும் என்னோட உயிரும் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இறைவன் ஒளி ரூபத்தில் நமக்கு வழி காட்டி கொண்டுதான் இருப்பார். அதுக்கப்புறம் பயணத்திலையும் நமக்கு ஒளி வழி நடத்தி செல்லும், அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு வெளிச்சம் கொடுத்து நம்ம வாழ்வின் இருளை போக்கி இருக்கணும். அதனால ஒரு கஷ்டமா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வரப்போறது மிகப்பெரிய இன்பம். அந்த இன்பத்தை நீங்க எப்ப சந்தோஷமா அனுபவிப்பீங்கன்னா இந்த கஷ்டம் தான் அதை அனுபவிக்க ஹெல்ப் பண்ணும். அதை அனுபவிக்கும் போது என்ன பண்ணிக்கணும், ஓகே இதெல்லாம் மாறி மாறிதான் வரும் போல இருக்கு. அதனாலதான் துன்பத்திலையும் துவண்டு போகாது, சந்தோஷத்திலயும் ஓவரா துள்ளாம சமமா இரு, சமநிலையில இல்ல ஆனந்தமயமா இரு. துன்பத்தையும் பார்த்து சிரி, இன்பத்தையும் பார்த்து சிரியோ. நீங்களா அப்படித்தான் வந்து போவீங்களோ அப்படின்னு சிரிச்சுட்டு போக வேண்டியதான். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்ப்பித மனோ புத்திஹி யோமத் பக்த சமே பிரியா அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு கீதையில. சந்துஷ்ட சததம் யோகி, யார் ஒருவர் சதா எப்பொழுதும் சததம் யோகி, எப்பொழுதும் யோகியாக சந்தோஷத்துடன் திருட நிச்சயத்துடன் மையர்ப்பித மனோபுத்தி, மனசும் புத்தியும் என்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு யோகியாக எப்பொழுதும் சந்தோஷத்தோடு யார் ஒருத்தர் இருக்கிறாரோ அவன் எனக்கு பிரியமான பக்தன் அப்படின்ட்டு. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபார்முலா இஸ் வெரி ஈஸி. He has given the formula. எல்லா இடத்துலயும் தான் ஃபார்முலா கொடுக்கிறார். வேலையை பண்ணா எப்படி பண்ணணும், கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேத்து புகு மாதே சங்கோஸ்து கர்மனி. எந்த கர்ம பண்ணாலும் அதை எனக்கு பொருட்டே எனக்கு பண்றதா நினைச்சு பண்ணிட்டு போ. அதுக்கான அதிகாரத்தை நீ எடுத்துக்காத, பலன் மேல உள்ள அதிகாரத்தை நீ எடுத்துக்காத. ஜஸ்ட் சரண்டர். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலயும் ஒரு அழகான லைன் வரும்ல, காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே சுபாவத் கரோமி சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. என் உடலாலோ மனசாலோ வாக்காலோ செயலாலோ நான் என்னென்ன பண்ணணும் எல்லாவற்றையும் உன்னிடம் அர்ப்பணிக்கிறேன். பூஜை பண்ணும்போதும் அதுதான் சொல்லுவோம், மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஜனார்தன். மந்திரத்துல குற்றம் இருக்கோ, என்னோட பக்தியில குற்றம் இருக்கோ, இல்ல என்னோட செஞ்ச இந்த கிரியைகள்ல என்ன குற்றமோ தெரியாது, எல்லாத்தையும் கிட்ட சரண்டர் பண்றோம். ஃபைனலி we have to do that only. That's it. அவ்வளவுதான். வேற எதையும் நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. Can be just cool and relaxed. எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பண்ணது எவ்வளவு கரெக்ட்னு தெரியாது, இந்த பூஜையில எவ்வளவு நான் கவனிச்சு பண்ணேன்னு தெரியல, எவ்வளவு என்னென்ன ஷார்ட் கமிங்ஸ் இருக்கோ ப்ளீஸ் எல்லாத்தையும் ப்ளீஸ் forgive me. Very simple. Be happy. Because we are living in a life of uncertainty. இதுதான் இப்படித்தான் நடக்கும். அதுவும் நம்ம கலி எல்லையில வாழறோம், சும்மா இல்ல. நம்ம ஒன்னும் சத்திய யுகத்துல வாழ்ந்துட்டு இல்ல, கலி எல்லையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய எல்லாருமே வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்க கண்டிப்பா. எப்படி எல்லாம் எல்லாருமே அலர்ட் கொடுக்கறாங்க, கலியுக எல்லையில எப்படி இருக்கும், இன்னும் போக போக எவ்வளவு மோசமாகும். செயற்கை ஒலிகள் இருக்கிறதுனால மானுடர்களோட மூளை பிரதேசங்கள்லாம் எவ்வளவு பாதிப்படைய போகுது. மூளையை கொஞ்சம் நம்ம சரியா வச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கு தியானம், பூஜை, நல்ல எண்ணங்கள்,
நல்ல விஷயங்களை படிக்கிறது அப்படின்னு அந்த அந்த காலத்துல ஒரு விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்ல, அந்த வாழ்க்கையை நம்ம எப்படியாவது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். நான் இன்னைக்குதான் 10 நாள் கழிச்சு இன்னைக்குதான் பூஜை ரூமுக்குள்ளேயே வந்து விளக்கெல்லாம் ஏத்திடுறேன். பூஜையே பண்ண முடியல எனக்கு. எங்கேயாவது வேலை மாத்தி மாத்தி சரியா இருக்கு, அதுவே பெரிய பூஜையா இருக்கு. அதெல்லாம் பண்ணாம இங்க வந்து பண்ணவே முடியல. ஏன்பா நான் ஒழுங்கா தானே பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் இந்த மாதிரிலாம் கூத்தெல்லாம் அடிச்சு நீங்க தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க பூஜைய. நான் பண்ண மாட்டேன், கோச்சிட்டு உட்காந்துருந்தேன். கோச்சிக்கிட்டு சென்ஸ் எனக்கு பண்ணக்கூடாதெல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் என்ன இருக்குது, நமக்கு எது நடந்தாலும் நம்ம பூஜையை பண்ணிதான், இல்ல நம்ம தியானம்னா பண்றோமா பண்ணிதான். எனக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஃபேவரபிளா எல்லாம் நடக்கலன்னா சாமி படத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க, தூக்கி வச்சிருவாங்க, செய்ய மாட்டாங்க. அது சரி, என்ன ட்ரேடா பண்ணிட்டு இருக்கோம் அவர்கிட்ட. நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரபிளா கொடுத்தே ஆகணும்னு என்ன கண்டிஷனா இருக்கு? இல்ல அதுக்காக தான் பண்றோமா? அவர்கிட்ட இருந்து அன்கண்டிஷனல் லவ் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மளும் அன்கண்டிஷனலா நம்மளும் இருந்தாதான் அது வரும். நான் நினைச்சதெல்லாம் நீ கொடுக்கவே இல்லை, நான் உனக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் then we are also conditioned. So we cannot behave that way. So keeping everything in your mind. எனக்கு தெரியாது இருள் போக்கும் அருள். இது வெள்ளம்லாம் வரதுக்கு முன்னாடியே ஐயா கிட்ட 1 month பேக்கே கொடுத்த டாபிக். கண்டிப்பா அருள் எல்லா இருளையும் போக்கியது. இருள் சூழ்ந்து எல்லோரும் கண்ணத்துல கை வச்சுட்டு சோர்வா உட்கார்ந்து அந்த நேரத்துல எல்லாம் நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு ஒரே காரணம் வழிதான் இருந்துச்சு. அதுக்காக ஒண்ணுமே இல்லைலாம் நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப நான் டேமேஜ் ஆயிக்கல, 5% மேக்சிமம். இதெல்லாம் ஆயிடுச்சே, பூஜை பண்ண முடியலையன்றதுதான் என்னோட வருத்தமா இருந்துச்சு. இந்த சைட்லாம் வரவே முடியல. ஒரு 1 hour ஆச்சு. நான் இந்த இதுல இருந்து எல்லாம் நான் அது இந்த ரேக்ல தான் வந்து எல்லா பூஜா சாமான ஐட்டம் எல்லாம் வச்சிருப்பேன். இந்த பீரோ வந்து கீழ் வரைக்கும் இருந்தனால இந்த ரேக்கு இந்த பீரோக்கும் அந்த பீரோக்கும் நடுவுல இருந்துச்சு. இந்த ரேக்ல இருக்கிற எல்லா சாமான் டப்பால இருந்து எல்லாம் கீழே இருக்கு. எல்லாம் தண்ணியில புரண்டு எல்லாம் திசை மாறி இடம் மாறி எல்லாம் கவுந்து திரிநூல் எல்லாம் ஒண்ணுமே திரிநூலே கிடையாது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா நான் இப்ப டப்பா ஃபில்அப் பண்ணேன். எல்லாம் ஓரளவு காலியா தான் இருக்கு. ஒரு விபூதி, குங்குமம், திரிநூலு, 2 சூடம் தான் இருக்கு. எல்லாம் அவுட். சோ வந்து அது மூடிய தேடி தொலாவி எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அதுக்கே டைம் ஆகும். ஒரு இடத்துலயும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்துலயும் வேணான்னு தூக்கி போட்டாலும் சுமத்தி கிளம்பிட்டியா, வெயிட் பண்ணுது வர, வெயிட் பண்ணு. அதனால மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்குது. எப்படி பூஜை பண்ண முடியும்? பூஜையெல்லாம் பண்ணலாம் முடியல, தியானம் பண்ண உட்கார முடியல. எனக்கு அதெல்லாம் தான் வருத்தமா இருந்துச்சு. இதெல்லாம் பண்ண முடியலையே, அதெல்லாம் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி, அப்புறம் இந்த சந்தர்ப்பத்துல இந்த சூழ்நிலையில let us live in the present moment. what is happening around me, என் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க. நான் வந்து ஒரு விஷயத்த வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடலாம்னு நினைக்கிறேன். என் பையன் இல்ல அது இருக்கட்டும், அது மாட்டும் இருக்கட்டும். அப்புறம் நான் வந்து இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறேன். இல்ல தூக்கி போடலாம். அப்ப இந்த கான்ஃபிளிக்ட பாக்குறேன் நான். அப்ப இப்படிதான் பேலன்சிங் நடந்துகிட்டே இருக்கு லைஃப் லாங். ஏன்னா நம்ம இருளும் ஒளியும் சூழ்ந்த உலகத்தில் வாழ்கிறோம். இருளும் இருக்கும், ஒளியும் இருக்கும். அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், ஓஹோ நம்ம ஒண்ணு இப்படி சொன்னாக்கா அவங்க அப்படி சொல்றாங்க, நம்ம இப்படி சொன்னா அவங்க மாறி சொல்றாங்க. இந்த கான்ஃபிளிக்ட் வந்துட்டு அதனால வர ஒரு சூழக்கூடிய ஒரு இருள் இருக்குல்ல, அந்த இருளை விழிப்புணர்வுன்ற ஒளி கொண்டு அது விலகுச்சு.
You understand? அந்த கான்சியஸ்னஸ், அந்த விட்னஸ் பண்றது, ஒரு சிச்சுவேஷன்லயும் அப்படி விட்னஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் நான் இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது என் பொண்ணு வந்து வா முடிச்சிடலாம் இது அப்படின்பா. நான் அவளை ரெஸ்ட் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா சிச்சுவேஷன் வேற மாதிரி மாறும். இல்ல நான் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவ இல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த கான்ஃபிளிக்ட் இப்ப இந்த இடத்துல எப்படி நான் பேலன்ஸ்டா இருக்கிறது? நான் வேணாம் இப்ப என்னால முடியல ஹோட்டல்ல வாங்கிக்கலாம் அப்படின்னா இல்ல வெளியில சாப்பிட்டு எங்களுக்கு எல்லாம் வயிறு ஒரு மாதிரி இருக்கு, நீ இப்ப செஞ்சுடு அப்படின்பாங்க. நான் இப்ப செஞ்சுடுறேங்கும் போது வேணாமா நீ வேற அப்பையில இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்க, சும்மா செஞ்சுட்டு ஆமா ஹோட்டல் வாங்கிக்கலாம் இன்னைக்கு. பாருங்க, சம்டைம்ஸ் ஐ லிட்டரலி கெட் கன்ஃபியூஸ்ட். என்னதான் ஏன் நடக்குது இந்த உலகத்துல இப்படின்னா அவங்க அப்படின்னு. அப்போ இந்த இது இருந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு. இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி விழிப்பா இருக்கிறது, சாட்சி பாவத்துல இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா இருள் அத்தனையும் அந்த அருள்னால கண்டிப்பா விலகிடும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை இங்கு நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ அன்பே சிவம் சேனலுக்கு என்னுடைய நன்றி. ஆத்ம காயத்ரியை எல்லாருமே ஒரு 3 முறையாவது நம்ம இப்ப சேன் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். ஓம் அகத்து ஈசாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத். இந்த ஆத்ம காயத்ரி. ஆத்மாவை விழிப்புற செய்கிறோம். ஆத்மாவே விழிச்சுக்கோ, கலியோட எல்லையில உன் காலம் முடியும் தருவாயில இருக்குது, நீ முடிச்சுக்கோ அப்படின்னு ஆத்மாக்கு ஒரு வேக்கப் கால் கொடுக்குறோம். ஓகேவா? ரெடி, கம், ப்ளீஸ் ஜாயின் வித் மீ. ஓம் அகத்து ஈசாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத். ஓம் அகத்து ஈசாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத். ஓம் அகத்து ஈசாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 3 டைம்ஸ் தானே சொன்னேன். டோட்டலி இந்த ஏரியா ஃபுல்லா கேட் ஓபன் ஆயிடுச்சு. கண்டிப்பா சொல்லி பாருங்க. 108 முறையெல்லாம் சான் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல நம்ம டிரான்சென்ட் ஆகும். கண்டிப்பாக ஆத்ம காயத்ரி எல்லாரும் சான் பண்ணுங்க. ஆத்மாவை பலப்படுத்தி கொள்ளுங்கள். சத்தியயுகவாசிகளாக நாம் மாறணுங்கிறார் ஐயா, அகத்தியர் ஐயா. கலியுகம் எல்லை முடிஞ்சு சத்தியயுகம் பிறக்க போது சத்தியயுக வாசிகளாக நீங்க மாறணும்னா உங்களோட ஆத்மா எம்பவர்டா இருந்தாதான் சத்தியுகத்தில் பிரவேசிக்க முடியும். ஓகே, சத்தியுக வித்துக்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்ம காயத்ரி எல்லாருமே சான் பண்ணுங்க. பிறவாமை வேண்டும்னு சொல்லுங்க. எல்லா உயிர்களும் அகத்தியரின் ஒளிப்பாலத்தில் கலக்க வேண்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. ஐயா உடனடியாக அவரோட ஒளிப்பாலத்தில் நம்மளோட இணைப்பு கொள்வாரு. அது எல்லாருமே நீங்க அற்புதமா ஃபீல் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. சிவ அன்பே சிவம் சேனலுக்கு என்னுடைய நன்றி. பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. வேதாவுக்கு நன்றி. மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா மிக்க நன்றிமா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட ஸ்பீச். ஆக்சுவலா அப்படியே உங்க எக்ஸ்பீரியன்ஸே ஸ்பீச்சா கொடுத்துட்டீங்க இன்னைக்கு. நீங்க அந்த பிளட் இந்த மாதிரி ஆனதை நீங்க சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அந்த பற்று இல்லாத தன்மை எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு. ஏன்னா அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. ஒரு பக்கம் ஒண்ணு போது அது அந்த சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் எப்படி நமக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கும். வீடே தலைகீழா இருக்கும் போது எப்படி நீங்க அதை இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்கன்னும் போதே நீங்க அதை ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சுதுங்கம்மா. அதுதான் நீங்க ஸ்டார்டிங்லயே கிளவரா ஆரம்பிச்சீங்க. இந்த நிலையற்றது அப்படின்னு
போது என்னமோ சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து கரெக்டா நீங்க அத ரிலேட் பண்ணிட்டீங்க. எல்லாம் எதுவுமே நிலையற்றது லைஃப்ல. எல்லாம் அப்படியே வரும் போகும். நம்ம வந்து சாட்சி பாவமா வந்து வேடிக்கை தான் பார்க்கணும் நம்ம. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அது மாதிரி நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்கம்மா. அதுல இருந்து நீங்க எப்படி அத ஈஸியா வெளியில கடந்து வந்தேன், இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறமா யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. வாட் நெக்ஸ்ட்ன்னு போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாமே ஒரு நிகழ்வுன்னு சொல்றாங்கல்ல, அதான். அதனால எல்லாம் இதுவும் ஒரு நிகழ்வு. அந்த மாரி நீங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸும், நீங்க சொன்ன மெசேஜ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்கம்மா. எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய லெசனா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ மிக்க நன்றிங்கம்மா. வெரி ட்ரூ வெரி ட்ரூ. தேங்க்யூ. சாந்தி அம்மா, கண்ணகி அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. அதாவது எதிர்காலத்துல எது நடந்தாலும் உங்களை மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல இதை கொடுத்துருக்குறீங்க. ரியலி யூ ஆர் வெரி கிரேட். எப்படி இப்படி அதாவது எதுவுமே நிலையில்லான்னு வார்த்தையில சொன்னா கூட எல்லாரும் செயலாக்கத்துல வருவாங்களாங்கிறது டவுட்டு தான். இருந்தாலும் நீங்க செயலாக்கத்திலேயே இருக்கிறீங்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை நினைச்சா. ஆனா எதிர்பாராத சூழல்ல எது நடந்தாலும் நம்ம இப்படிதான் வாழணுங்கிறதுக்கு ஒரு உறுதுணையா நீங்க இருக்கிறீங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த அகத்தியர் ஐயாவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. வேற என்ன சொல்றது? ஆன்ம இதுன்னு சொன்னீங்களம்மா ஒரு ஸ்லோகம், அது என்னங்கம்மா? இன்னொருத்தர சொல்லுங்கம்மா. ஆத்ம காயத்ரியா? ஆத்ம சொல்றேன். எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கிறேங்கம்மா. ஓம் அகத்து ஈசாய வித்மஹே சரிங்கம்மா. கால ஹஸ்தாய தீமஹி தன்னோ சர்வ பிரஜோதயாத். நன்றிங்கம்மா. தேங்க்யூ. இது எப்போ வேணாலும் சொல்லலாமாங்கம்மா? பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 1/2 hour 1 hour கூட உட்காந்து சேன் பண்ணுங்க. நிறைய பண்ணுங்க. நீங்க பண்ண உங்களோட செமையான ஃபீல் வரும். நீங்க சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து சொல்லுங்க. நான் சொல்றதை விட எல்லாருக்கும் கூட சொல்லலாம், சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு போன கிளாஸ்ல இது சொன்னீங்க தானம்மா நீங்க? எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. எல்லாரையும் சொல்ல வைங்க. குரூப்பா சேன் பண்ணுங்க. வந்து உட்கார்ந்து எல்லாருமே உட்கார்ந்து கோயில்லயோ இல்ல வீட்லயோ அப்படி கூப்பிட்டு உட்கார்ந்து நிறைய சேன் பண்ணுங்க. அப்படி யாரையுமே கூப்பிடலாம் முடியாதுங்க. அதுக்கு நான் சூழ்நிலை எனக்கு டைம்ல அதுக்கெல்லாம் ஒத்து வராதுன்னா நீங்க உட்கார்ந்து பண்ணுங்க. சரிங்கம்மா. இது சொல்றதுனால மத்தவங்களுக்கு நல்லது நடக்குமாமா? அதாவது ஐயா அகத்தியர் ஐயா கொடுத்திருக்கிறதுதான் இந்த கலியுக எல்லையில வந்து இந்த மந்திரம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிளா பண்ணும் அப்படிங்கிறாரு. இந்த ஒலி அலைகள் வந்து இப்ப காலபைரவர் ஐயாவும் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்க பாண்டிச்சேரியில ஒரு அம்மா ஜெயந்தின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அன்பாலயம்னு ஒரு அமைப்பு நிறுவனர் வந்து யாருன்னா அகத்தியர் ஐயா தான். அகத்தியர் ஐயா தான் வழி காட்டிட்டு இருக்கிறாங்க. 12 உயர் தெய்வங்கள் அந்த அன்பாலயத்தை வழி நடத்துறாங்க. ஆதிமூல மகாகணபதி, அகத்தியர் ஐயா, ஆதிசக்தி, ஆதிசிவன், ஏழுமலையார், அண்ணாமலையார், ஆதிமகா சரஸ்வதி, கிருஷ்ண பரமாத்மா, ஞான ஆஞ்சநேயர், கால பைரவர், ஹயக்ரீவர், இது ஹரிஹரசுதன் அதாவது ஐயப்பன். இந்த 12 உயர் தெய்வங்களும் இணைந்து தண்டாயுதபாணியும் இணைஞ்சிருக்கிறாரு. பட் மெயினா வந்து இந்த 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேரோட இணைப்புல அகத்தியர் ஐயா வந்து இந்த அன்பாலயம்ங்கிறத நிறுவி அந்த ஜெயந்தி அம்மாவுக்கு ரெகுலரா மெசேஜ் வந்த வண்ணம் இருக்கு. அதுல ஆத்ம காயத்ரிய வந்து லாஸ்ட் இயர் தீபாவளி முடிஞ்சு நோன்பு மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டு பண்ண சொன்னாங்க. இந்த வருடம் வந்து 3 விளக்கு ஏத்தி நோன்பு மாதிரி ரெடி பண்ணிட்டு 3 விளக்கு தான் ஏத்தி வச்சிருக்கேன் பாருங்க. 3 விளக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல, ஒன்னு ஆதிசக்தி, ஒன்னு ஆதிசிவன், மேல இருக்கிறது அகத்தியர். இந்த மாதிரி 3 இது பண்ணி நடுவுல மலர்கள் வச்சு அதுல சங்கல்பம் பண்ணிட்டு இது பண்ண சொல்லியிருக்கிறாரு. இது வந்து பொரிய வந்து பிடிச்சாது திருவண்ணாமலை மாதிரி ஆயிடுச்சு. ஓகே.
அந்த ஆத்ம காயத்ரியை சேன் பண்ண நம்மளோட ஆத்மா, இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா, அதாவது நம்மளோட ஆத்மாவை விழித்துக் கொள் அப்படிங்கிறோம். ஆன்மா வந்து உறக்கத்தில் இருக்கிறது. உயிர் வந்து ஆன்மா வந்து சிவம் அப்படின்னாக்கா உயிர் தான் சக்தி. இந்த உயிர் வந்து சக்திங்கிறது வந்து ஆசைப்பட்ட அந்த ஆன்மால இருந்து பிரிந்து அந்த உயிர் துகளானது வெளியில போய் வெளி உலகத்தோடையும் வெளி பொருட்களோடையும் நபரோடையும் இணைந்த வண்ணம் இருக்க வழிய ரிட்டர்னே வரல. இப்ப வந்து வீட்டை விட்டு விளையாட வெளியில போன பையன் வீடே திரும்பலன்னா எப்படி? அப்படித்தானே இருக்கிறாங்க மக்கள். போறாங்க, வேலைக்குன்னு போறாங்க, அப்படியே போறாங்க, அப்புறம் நான் ஃபாரின் கண்ட்ரி போறேங்கிறாங்க. அம்மா அப்பா செத்தாலும் மார்ச்சுவரியில வச்சுட்டு அப்புறம் வந்து அவங்களை செய்தி போன அப்புறம் அவங்கள மார்ச்சுவரியில வைங்க, நான் வந்து எரிக்கும் போது வர்றாங்க. எதுக்கு வரணும்? அப்ப கூட வர வேணாம், அங்கேயே இருங்க. இதை யாரும் செய்யப்படாங்களா? உங்களுக்கு அப்பயும் காத்துட்டு, எனக்கு கடுப்பா இருக்கும் அந்த மாதிரி மெசேஜை கேட்கும் போது. உங்களுக்கு அப்பயும் வாழுங்காலத்தையும் உங்களுக்கு காத்துட்டு இருந்தாங்க, செத்தும் மார்ச்சுவரியில காத்துக்கணுமா? என்ன மாதிரி வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? போய் வந்து எப்படி இந்த மாதிரி தாய் தந்தை விட்டு குழந்தைகள் வெளில போயிருக்கோ, அதே மாதிரி ஈசனும் சக்தியும் தான் நம்மளோட தாயும் தந்தையும். நம்மளோட உயிர் அணுவா அப்பாவுடைய விந்து ஆற்றலும் அம்மாவோட சுரோனிதமும் சேர்ந்து நம்ம இந்த தேகத்தை கட்டிருக்குல்ல, அந்த உயிர் அணுதான் அந்த ஸ்டார்டிங். அந்த 2 அணுக்கள் நமக்குள்ளதான் இருக்கான் கடைசி வரைக்கும். அப்போ அதை விட்டுட்டு நம்ம வந்து எப்படி ஈசனை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், நான் போய் ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு வந்துட்டு இதான் போய் கத்துக்கோ, சரி போயிட்டு வான்னு அம்மா அப்பா நம்ம எப்படி அனுப்புறோமோ போயிட்டு ஆனா வந்துடணும் இங்கன்னு சொல்லிட்டு வர சொன்னா, வராம இன்னும் இந்த ஆசை நிறைவேறல, இன்னும் அந்த ஆசை நிறைவேறலன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம பூமியிலே வந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாஹி முராரேங்கிற மாதிரி இங்கேயே திரும்பி இங்கேயே ரொட்டேட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். மேல வந்து போகவே மாட்டேங்கிறோம். அப்ப காலம் கலி எல்லையில முடியுது. கலி எல்லையில நீங்க இப்ப விண் ஏறலைன்னா இனி ஏறவே முடியாது. உங்க உயிர் இது வந்து வீணா போயிடும். ஆனாலும் தயவு செய்து விண் ஏறிடுங்க. அப்படி இல்லைன்னா பாதாள லோகத்துக்கு தான் நீங்க போவீங்கிறாங்க. எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் ரொம்ப போட்டு மண்டையை உடைஞ்சிக்க வேண்டாம். ஆத்ம காயத்ரி பண்ணிட்டு சொல்லிட்டு விண்ணேறதுன்னா என்ன அப்படின்னா, அப்ப நான் போய் ஆத்ம காயத்ரி பிளான் பண்ணனா எனக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னாக்கா அப்படி எதுவும் ஆகாது. ஒரு செகண்ட் நீங்க பாஸ் போட்டுருங்க. ஒரு என்னம்மா சொன்னாங்க? வேதாம்மா வரானாங்களா? இல்ல, லைன் கட் ஆயிடுச்சு பேசிட்டு இருக்கப்போ. ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் பண்ண. பண்ணுங்க, லைன்ல இருக்காங்க.